ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா delete one அப்படிங்கிற ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வித்தவுட் டிலே டைரக்டா ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். ஸோ கொஸ்டின் நேம் என்ன சொல்லியிருக்காங்க? delete one. ஓகே, ஸோ இந்த delete one அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம கிட்ட ஒரு அரேவை கொடுத்துருவாங்க ஃபார் given இன்புட்டா. அந்த அரேல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? we have to delete one element. அப்படி delete பண்ணும்போது the remaining array elements இருக்கும் இல்லையா, அதோட ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா, எல்லாத்தோட ஜிசிடி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா தட் வில் பி மேக்சிமமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கே தெரியும், ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும். நம்ம போன வீடியோல தான் பார்த்தோம், ரெக்கர்ஷன்ல சால்வ் பண்றதும் பார்த்தோம், லூப்பிங்ல சால்வ் பண்றதும் பார்த்தோம், ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனும் பார்த்தோம் இந்த கூகுள் கொஸ்டின். ஸோ இப்போ இது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்காது அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கமா சி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஏ, அதுக்கப்புறம் ஜிசிடி ஆஃப் பிசியை கண்டுபிடிச்சு ரெண்டையும் நீங்க ஜிசிடி ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ பி அண்ட் சிக்கு கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ அண்ட் பிசிக்கு கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு நீங்க ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா தட் இஸ் யுவர் ஆன்சர் ஆஃப் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கமா சி. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 12, 15, 18 அப்படின்னு கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ 12 டெலீட் பண்ணிட்டேன்னா மீதி ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கும்? 15 and 18. இப்போ இந்த 15 and 18க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது? 12 டெலீட் பண்ணிட்டேன், 15 and 18க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா that will be 3. இப்போ 15 டெலீட் பண்ணனா what is our remaining element? That will be 12 and 18. Okay, if you find the GCD of 12 and 18 that will be 6. Next நீங்க என்ன பண்ணுவீங்க? 18 இருக்கு. If you delete 18 then you have to find the GCD of 12 and 15. அப்ப 12 and 15க்கு GCD கண்டுபிடிச்சீங்கன்னா what's your answer? That will be 6. கரெக்டா? 6 ஏன்னா நம்ம எதை டெலீட் பண்ணிட்டோம்? சாரி 18 டெலீட் பண்ணனா 12 and 15க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சோம்னா that will be 3. அப்போ among these GCD what is our maximum? The maximum GCD will be 6. ஸோ அப்போ அதுதான் நமக்கான ஆன்சர், அதுதான் நம்ம ஆன்சரா we have to return it. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எங்கிட்ட ஒரு ஜிசிடி அரே இருக்கு. நாட் ஜிசிடி அரே, I have a given array that will be 2, 4, 8, 10, 12, 16 and 20. இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஓகேவா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை பார்த்திருப்போம். இப்போ 2 டெலீட் பண்ணனா வாட் இஸ் அவர் ரிமைனிங் ஜிசிடி? 4 and 8க்கு கண்டுபிடிச்சோம்னா தட் வில் பி 4. தென் 4 and 8 and 10க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா தட் வில் பி 4. தென் 4, 8, 10, 12க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா காமன் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது 4. அப்ப இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? 4 வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் 4 டெலீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்டா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, இப்போ டைரக்டா இப்போ நான் இந்த 10 ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஜிசிடி ஆஃப் லெஃப்ட் சைட்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதையும், ஜிசிடி ஆஃப் ரைட் சைட்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதையும், அந்த ரெண்டு ஜிசிடி பண்ண எனக்கு கிடைச்சிருமா ஆன்சர்? வெரி சிம்பிள். கரெக்டா? ரொம்பவே சிம்பிள். அப்போ ஜிசிடி ஆஃப் 2, 4, 8 என்ன? தென் ஜிசிடி ஆஃப் 12, 16, 20 என்ன? இப்போ ஜிசிடி ஆஃப் 2, 4, 8 என்னது? 2வா தான் இருக்கும். ஏன்னா லோயஸ்ட் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இருக்கல மினிமமா என்ன வருமோ அதான் 2. இங்க கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? தட் வில் பி 12. இப்போ 10 ரிமூவ் பண்ணா ஜிசிடி என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? திரும்ப ஜிசிடி ஆஃப் எனக்கு இந்த 2ம் 12க்கும் என்ன ஜிசிடி வருதோ அதுதான் எனக்கு 10 ரிமூவ் பண்ணா கிடைக்கிற ஜிசிடி. தட் வில் பி 2. கரெக்டா? அப்ப அதே மாதிரி 12 ரிமூவ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஜிசிடி ஆஃப் 2, 4, 8 and 10 என்ன? தென் ஜிசிடி ஆஃப் 6, 16 and 20 என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் அவர் ஐ, நம்ம என்ன பண்ணணும்? டில் 0ல இருந்து i-1 வரைக்கும் எனக்கு ஜிசிடி தெரியணும். அப்ப டில் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன? 0ல இருந்து i-1 வரைக்கும் உங்களுடைய ஜிசிடி என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்சரை உங்களால ஸ்டோர் பண்ண முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி. என்ன டெக்னிக்ல இது வருது? ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக்ல வருது. ப்ரிஃபிக்ஸம்ல என்ன பண்ணுவோம்? டில் 0ல இருந்து எந்த பாயிண்ட் வேணுமோ நமக்கு வேணுங்கிற ஆன்சரை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் I'll find out GCD ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி. அப்போ சேம் இந்த கிவன் கொஸ்டினுக்கு நான் ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கிவன் கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன்? முதல்ல இருக்கிறது 2. ஓகேவா? முதல்ல இருக்கிறது 2. நெக்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ 4க்கும் 2க்கும் திஸ் இஸ் மை ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி.
நெக்ஸ்ட் 4க்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது 2 தான். 8க்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது 2 தான். 10க்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது 2 தான். 12க்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது 2 தான். அதாவது நான் கண்டுபிடிக்கிறேன் 16க்கும் 2க்கும் என்ன ஜிசிடி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் இங்க போட்டுறேன். திரும்ப இங்க என்ன வரும், இந்த இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜிசிடி ஆஃப் 2 and 20. அப்ப கண்டுபிடிச்சா என்ன வருமோ அதை தான் நான் போட்டுறேன், இங்க போட்டாச்சு. ஓகேவா, இது ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன், சஃபிக்ஸ் ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். எதுக்காக, சப்போஸ் இங்க நான் இருக்கேன்னா till i+1 இந்த இண்டெக்ஸ்ல இருந்து எங்க n-1 வரைக்கும் எனக்கு வேணும். அப்ப ரைட்ல இருந்து till இந்த பாயிண்ட் வேணும்னா என்ன பண்றது, that will be given by our suffix gcd. அப்ப நான் என்ன பண்றேன், suffix gcd கண்டுபிடிக்கிறேன். suffix gcd இப்ப இது suffix gcd. இப்ப இந்த suffix gcd ல முதல்ல என்ன பண்ணுவோம், 20 இருக்கும், 20 இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம 20 இருக்கும். நெக்ஸ்ட் 16 and 20க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சோம்னா அவர் ஆன்சர் இஸ் 16. நெக்ஸ்ட் 12 and 16க்கு நம்ம இப்ப இந்த இடம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஜிசிடியா இல்ல இப்ப இருக்கிறதா, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா, இப்ப நான் எப்படி சொல்றேன், இந்த இடம் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கான ஜிசிடி என்ன வேணும் அப்படின்னா டில் இது வரைக்கும் என்ன ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதையும் இதுக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர். கரெக்டா, அப்ப 12 and 16 கண்டுபிடிக்கும் போது என்னது ஜிசிடி, ஜிசிடி வில் பி 12. நெக்ஸ்ட் 10 and 12 கண்டுபிடிக்கும் போது என்னது, ஜிசிடி வில் பி 10. 8 and 10 கண்டுபிடிக்கும் போது ஜிசிடி 10 8. நெக்ஸ்ட் 4 and 8 கண்டுபிடிக்கும் போது ஜிசிடி வில் பி 4. 2 and 4 கண்டுபிடிக்கும் போது ஜிசிடி வில் பி 2. ஸோ இப்போ எனக்கு கிடைச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் இப்போ நான் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 10 இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஜிசிடி வேணும் அப்படின்னா சிம்பிள், டில் 0ல இருந்து i-1க்கான ஜிசிடியை யார் கொடுப்பா, ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கொடுக்கும். அப்ப 2 எடுத்துக்கிறேன், 2க்கும் டில் i+1ல இருந்து டில் n-1 வரைக்கான ஜிசிடி யார் கொடுக்கும், சஃபிக்ஸ் ஆஃப் i+1 கொடுக்கும். அது என்னது 12. அப்ப 2 and 12க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா என்னது, தட் இஸ் 2. அப்ப இதை ரிமூவ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஜிசிடி என்ன, ரிமைனிங் ஓவரால் அரே எலிமெண்ட்ஸோட ஜிசிடி என்ன, தட் இஸ் 2. அப்போ சிம்பிள், அதே தான் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும். பட் there is some exceptional. What is our exceptional case? Our exceptional case, if suppose we are in the 0th index, there is no previous GCD. கரெக்டா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா டில் இங்க இருந்து இது வரைக்குமான ஜிசிடி யார் கொடுப்பா, சஃபிக்ஸ் ஆஃப் i+1 கொடுக்கும். அப்போ நம்ம லாஸ்ட் வேல்யூல இருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிடையாது, சஃபிக்ஸ் கிடையாது. அப்ப டில் 0 to டில் இந்த பாயிண்ட் வரைக்குமான ஜிசிடியை யார் கொடுப்பா, தட் இஸ் மை ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n-2 அப்படிங்கிற அந்த ஜிசிடி எனக்கு கொடுத்துரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்றோம். இதுல மேக்ஸிமம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர போறோம். ஓகேவா, மேக்ஸிமம் ஆன்சர். இப்போ இதுக்கு மேக்ஸிமம் ஜிசிடி என்னவா இருக்க போகுது, ஸோ செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் ஜிசிடி என்னவா இருக்க போகுது, 20 ரிமூவ் பண்ணோம்னா 16, மேபி 16 வில் பி அபவுட் மேக்ஸிமம் ஜிசிடியா இருக்கலாம், பட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி எழுதணும், நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் ஜிசிடி எழுதணும். அதுக்காக இன்ட் n equal to a.len, then int prefix gcd equal to new int of n. அதே மாதிரி int suffix gcd equal to new int of n. new int of n. இப்போ prefix gcd of 0ல என்ன இருக்கும், prefix gcd of 0 will be array ஓட 0ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். இப்போ சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் n-1 லாஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும், a ஆஃப் n-1ல இருக்கோ அதுதான் இருக்கும். இப்போ ஃபார் int i equal to 1, i less than எது வரைக்கும் போகணும், ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது n வரைக்கும் போகணும், தென் i++. இப்போ எப்படி ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, அப்ப ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஒரு ரெண்டு வேல்யூக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னாலே we have to write gcd function, right? so public int gcd of ஒரு ரெண்டு வேல்யூ வச்சிருக்கோம் வைங்க, a, b. இப்போ இதை நீங்க லூப்ல கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல ரெக்கர்ஷன்ல போட்டாலும் சரி, that's your wish. if b equal to 0 னா return a, then திரும்ப return gcd of b and a modulus b. அவ்வளவுதான், gcd கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்றேன், i equal to 1, அப்போ நான் prefix gcd of i equal to எப்படி கண்டுபிடிக்கிறது, gcd of ஆல்ரெடி i-1ல என்ன இருக்கோ ப்ரிஃபிக்ஸ் gcd of
i மைனஸ் ஒன்ல என்ன இருக்கு, கமா அரே ஆஃப் ஐல என்ன இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ சஃபிக்ஸ் ஜிசிடிக்கு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஆல்ரெடி n மைனஸ் ஒன் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இப்போ n மைனஸ் டூ ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஐ மைனஸ் மைனஸ். இப்போ சஃபிக்ஸ் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது, சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் ஐ பிளஸ் ஒன், ஐ பிளஸ் ஒன்னுக்கும் ஏ ஆஃப் ஐக்கும் கண்டுபிடிச்சோம்னா சஃபிக்ஸ் ஜிசிடி ரைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல மேக்ஸிமம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். இனிஷியலி மை மேக்ஸிமம் வில் பி, நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோமா, மை மேக்ஸிமம் வில் பி, முதல்ல என்னது, ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ் ரெண்டையும் செட் பண்ணிடலாம். ஐ ஜீரோவா இருக்கு அப்படின்னா, ஐ ஜீரோவா இருந்ததுன்னா ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி இங்க ஜீரோ, இந்த ஜீரோ எலிமெண்ட் ரிமூவ் பண்ண என்ன கிடைக்கும், இதுக்கான எல்லா ஜிசிடி எனக்கு யார் கொடுப்பா, சஃபிக்ஸ் ஆஃப் ஒன் கொடுத்துரும். அப்போ சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் ஐ, அதாவது ஒன்னு மேக்ஸிமமா, சஃபிக்ஸ் ஜிசிடினா ஃபோர் மேக்ஸிமமா, இல்ல என்னது, இப்ப லாஸ்ட் எலிமெண்ட் இந்த வேல்யூ ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அதை யாருக்கானதை கொடுப்பா, அதை யாரு கொடுப்பா, ஸோ டில் ஜீரோல இருந்து n மைனஸ் ஒன் கரெக்டா, அப்போ டில் ஜீரோல இருந்து n மைனஸ் டூக்கான ஜிசிடியை எனக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n மைனஸ் டூ கொடுத்துரும். அப்ப n மைனஸ் டூ ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் n மைனஸ் டூ, அதோட வேல்யூ என்ன, ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் n மைனஸ் டூ, n மைனஸ் டூனா என்ன இருக்கு, டூ. அப்போ 4 மேக்ஸிமமா 2 மேக்ஸிமமான்னு பார்த்தா இப்போதைக்கு 4 தான் மேக்ஸிமம். அப்ப என்னுடைய மேக்ஸிமம்ல 4 இருக்கு. அப்ப முதல்ல பை டிஃபால்ட்டா செட் பண்ற டெஸ்ட் கேஸ் என்ன, இன்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப், ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ஜிசிடி தானே வேணும், மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் முதல்ல சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் என்னது ஒன்னா, ஓகே, அப்படி இல்லைன்னா என்னது ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் n மைனஸ் டூவா, ஏன்னா n மைனஸ் ஒன்னுங்கிற எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா n மைனஸ் டூவா, இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதுக்கு மேக்ஸிமம் அசைன் ஆயிரும். இப்ப திரும்ப நான் எங்க இருந்து எது வரைக்கும் மட்டும் ஐட்ரேட் பண்ணா போதும், டில் இதை ரிமூவ் இங்க 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 இது வரைக்கும் போனா போதும், ஏன்னா இந்த ரெண்டு ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப i ஈக்குவல் டு ஒன்ல இருந்து i லெஸ் தென் n மைனஸ் ஒன் வரைக்கும் போனா போதுமா. அப்போ ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு ஒன் i less than n minus 1 i plus plus. இப்போ நான் என்ன பண்றேன், ஐயே ரிமூவ் பண்றேன். இப்போ ஐயே ரிமூவ் பண்ணா என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஐயே ரிமூவ் பண்ணா என்ன செக் பண்ணும், டில் இதுக்கு லெஸ் தென் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i மைனஸ் ஒன்னும் சஃபிக்ஸ் ஆஃப் i பிளஸ் ஒன்னையும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் i அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i மைனஸ் ஒன்னுக்கும் ஜிசிடி, சஃபிக்ஸ் ஆஃப் i மைனஸ் i பிளஸ் ஒன்னுக்கும் ஜிசிடி, இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமோ இந்த ரெண்டுக்கும் நீங்க ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஜிசிடி கரெக்டா. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஐயை ரிமூவ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன், மேக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸிமம் ஆன்சரா, இல்ல ஜிசிடி ஆஃப் என்னது ப்ரிஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் i மைனஸ் ஒன் கமா சஃபிக்ஸ் ஜிசிடி ஆஃப் i பிளஸ் ஒன், இந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல கிடைக்கிற ஆன்சரா எது மேக்ஸிமமோ நீங்க மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ரிட்டர்ன் யுவர் மேக்ஸிமம் கரெக்டா. ஸோ இப்போ இந்த டெக்னிக்லாம் என்ன டெக்னிக், இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸம் அண்ட் சஃபிக்ஸம் டெக்னிக். நம்ம ஆல்ரெடி அரேல இன்டர்மீடியட்லேயே ப்ரிஃபிக்ஸ் அரே அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணனால தான் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது, சால்வ் பண்ண முடிஞ்சது. நான் ஸ்டாட்டிக், அப்போ திஸ் ஷுட் பி ஸ்டாட்டிக், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு. அப்போ இதுவும் ஸ்டாட்டிக்கா இருக்கணும். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம கஸ்டம் டெஸ்ட் கேஸ் கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு. மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன அந்த வேல்யூ, 2 4 6 8 10 12 1 2 3 4 5 6 2 4 6 அப்படியே வேல்யூ கொடுத்துருக்கோம். 2 4 8 10 2 4 8 10. ஓகே, 2 4 8 10 12 வேற ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருக்கோமா, 12 16 20ன்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 1 2 3 4 5 வேல்யூஸா இருக்கு, 16 20 7 வேல்யூ ஆச்சு. இப்போ நம்ம இங்க ஜிசிடி கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிப்போம், ஆல்ரெடி மேக்ஸிமம் 4ன்னு இருக்கு. இப்போ முதல்ல இதை ரிமூவ் பண்றோம்னு வைங்களேன், ஜஸ்ட் நம்ம இங்க இருக்கோம். அப்போ இங்க இருக்கோம் அப்படின்னா இப்போ 4 ரிமூவ் பண்ணிட்டா லெஃப்ட் சைட்ல எதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும், 2க்கும் 4 ரிமூவ் பண்ணா 2க்கும் எதுக்கும் கண்டுபிடிக்கணும், இங்க 2 இங்க i plus 1னா 8, 2க்கும் 8க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா என்னது, 2 இஸ் யுவர் ஆன்சர் கரெக்டா. 2க்கும்
ஆமா, இப்ப இதுக்கு மேக்ஸிமம் ஜிசிடி என்ன வருதுன்னு பார்த்துருவோம். 2க்கும் 8க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா 2 இஸ் யுவர் ஜிசிடி. அப்போ வந்து நம்ம ஸ்டில் 9 மேக்ஸிமம் 4 தான் இருக்கும். அப்போ இங்க வரும்போது 2க்கும் 10க்கும் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 தான். இங்கேயும் 2க்கும் 10. அப்போ மேக்ஸிமம்னு பார்க்கும்போது 4 தானே மேக்ஸிமமா இருக்கு. சோ ஃபார் 4 தான் மேக்ஸிமமா இருக்கு. லாஸ்டா இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு 4 ஆன்சர் கிடைக்குதா என்னன்னு. your output is 2, isn't it? 2 4 8 10 2 4 8 10. ஓகே, இந்த 2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா எங்க இருந்து எது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்குமான ஜிசிடி 4. ஓகே, அதுக்கப்புறம் 20 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டில் இங்க இருந்து இது வரைக்குமான ஜிசிடி 2. அப்ப நீங்க இங்க என்னது 4க்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா தட் வில் பி 2. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 2. கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த வீடியோவை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களையே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.